சார்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் மற்றும் நமது மாண்புமிகு தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு மெய்யநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் நிவேதா முருகன், ராஜ்குமார், குத்தாலம் கல்யாணம் அவர்கள் போன்ற சொல்லி அழைக்க வேண்டிய நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். நேரத்தின் அருமையை கருதி நான் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். 27ஆம் தேதி நான் இங்கே வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தேன். அன்றையிலிருந்து இன்றை வரையும் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை தலைவர்களும் அத்தனை நிர்வாகிகளும் உறக்கமின்றி கடுமையாக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் தலை வணங்குகின்றேன், நன்றி பாராட்டுகின்றேன். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்கான தேர்தல் இது. நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் விவசாயிகளை காப்பாற்றுவதற்கான வாக்காக இருக்க போகின்றது. நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் பெண்களை பாதுகாப்புக்காக இருக்க போகின்றது. நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்காக இருக்க போகிறது. நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் வியாபார பெருமக்களை காப்பாற்றுவதற்கான வாக்காக இருக்க போகின்றது. நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த தேசம் மீண்டும் சுதந்திரம் பிறப்பதற்கான ஒரு வாக்காக இருக்க போகின்றது. மதவாத சக்திகளை, மதம் பிடித்த யானையை இந்த மயிலாடுதுறை மக்கள் அடக்கப் போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கும்கி யானைகள், மதம் பிடித்த யானையான மோடியை அடக்கப் போகின்றோம். இந்த தேசத்தில் இருந்து பாசிச சக்தியை விரட்டி அடிக்க போகின்றோம். RSS சித்தாந்தத்தை இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடிக்க போவோம். அதற்கான தேர்தல் இது. மயிலாடுதுறை மக்களை நான் நம்பி வந்திருக்கின்றேன். உங்கள் மகளாக வந்திருக்கின்றேன், உங்கள் சகோதரியாக வந்திருக்கின்றேன், உங்களுக்கு பணியாற்ற வந்திருக்கின்றேன், உங்களுக்காக உழைக்க வந்திருக்கின்றேன். உத்தரவிடங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றேன் உழைப்பதற்காக. இளம் தலைவர் ராகுல் காந்தி உங்களுக்காக வேலை செய்வதற்காக, பணி செய்வதற்காக என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். அதே போன்று நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான முதலமைச்சராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருப்பவர் மட்டுமல்லாமல் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக முதலமைச்சராக இந்த திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சரின் ஆதரவோடும் கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை தலைவர்கள் ஆதரவோடு இங்கே வந்திருக்கின்றோம். நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நாளைய தலைமுறையினர் இந்த தேசத்தில் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்வதற்கான வாக்காக இருக்க போகின்றது. நீங்க போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு வைக்கின்ற வேட்டாக இருக்க வேண்டும், RSS சித்தாந்தத்தில் வைக்கின்ற வேட்டாக இருக்க வேண்டும், பாசிச சக்தியை ஒழிப்பதற்காக வேட்டாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். நான் பார்த்தேன், இங்க வந்த நாள் முதல் இங்க இருக்கின்ற விவசாய பெருமக்கள், பெண்கள் அத்தனை பேருமே எழுச்சியோடு இருக்கிறார்கள். இந்த பாசிச சக்தியை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்லி முடிக்கின்றேன். மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் நடக்கின்ற இந்த தேர்தலில் தமிழகத்திலேயே முதல் வெற்றி இங்கிருந்து தொடங்க போகிறது. இந்த வெற்றியின் கொடியை, தேசிய கொடியை இங்கிருந்து நமது அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் ஏந்தி சென்று நமது மாண்புமிகு முதலமைச்சரிடம் கொடுப்பார். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தேசிய கொடியை ஏந்தி ராகுல் காந்தியிடம் கொடுப்பார். அங்கு செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்படும். பட்டொளி வீசும் செங்கோட்டையில் தேசிய கொடி அப்போது சாயும் அந்த காவி கொடி என்று உறுதி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பை கை சின்னம், கை சின்னம், கை சின்னம், கை சின்னம். உங்களோடு இருந்து உங்கள் சகோதரியாக உங்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன். தேவைப்பட்டால் சட்டமன்றத்தின் கதவுகளை உங்களுக்காக நான் தட்டுவேன் என்று உறுதியளித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எனக்காக பாடுபட்ட அத்தனை சகோதரருக்கும், உங்க குடும்பத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இன்னும் 2 நாள் சொல்ற நிவேதம் இருக்கிறது. இருந்தாலும் இத்தனை நாட்களாக தூங்காமல் உறங்காமல் உணவு கூட அருந்தாமல் அத்தனை உண்ணங்களும் பாடுபட்டீர்கள். குறிப்பா நிவேதா அண்ணாக்கு எலும்பே உடஞ்சிருச்சு. ஆனா என்ன சொல்ற, 2 எலும்பு தான் உடஞ்சிச்சு. ஆனா இந்த தேசத்தை மீட்டெடுக்கிற போர்ல நான் எத்தனை எலும்பு உடஞ்சாலும் எனக்கு பரவாயில்லைன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட திராவிட கழகத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது வெற்றி வேட்பாளர் சுதா, வெற்றி வேட்பாளர் சுதா, நமது சின்னம்